ஹம்மு ஹார்ட்ஸ்லேருந்து பேசிட்டுருக்கோங்க. இன்றைக்கி கோதுமை எப்படி அரைக்கிறது நாங்கள் வீடியோஸ் போட்டிருக்குறோங்க. 3 கிலோ கோதுமை வாங்கி நாங்கள் நார்மலாக எப்பொழுதும் போல் வெள்ளை கொண்டக்கடலை, வெள்ளை சோயா, முத்து சோளம் 3 கிலோ வாங்கி நாங்கள் காய வச்சு சுத்தம் பண்ணி எல்லாமே போட்டு அரைச்சிருக்குறோங்க. பாருங்க, அரைச்சி இன்றைக்கி நாங்கள் சப்பாத்தி, சென்னா மசாலா, பன்னீர், உருளைக்கிழங்கு, கொண்டக்கடலை வச்சு வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லாமே 2 கப்பு மாவு எடுத்துருக்குறோம். நாங்கள் 2 கப்பு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பிசைஞ்சு வச்சுருங்க. ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. நான் வந்து ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். சில பேர் பட்டர் யூஸ் பண்ணிக்காங்க. பட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, ஆயில் யூஸ் பண்ணாலும் சரி. நாங்கள் வந்து நார்மலாக ஆயில் யூஸ் பண்ணி பிசைஞ்சு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வச்சுட்டோம். நாங்கள் வச்சுட்டு இன்றைக்கி சப்பாத்தி செஞ்சுருக்குறோம். பாருங்கள், பிசைஞ்சிட்டோம். நல்லா மாவு சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நல்லா சப்பாத்தி நல்லா ஒயிட்டாக இருக்கும், பூரி நல்லா ஒயிட்டாக இருக்கும். ஒரு மாதிரி மஞ்சள் கலர் இல்லாமல் நல்லா ஒயிட்டாக இருக்கும். அதனால் இது 3மே எப்பொழுதுமே நார்மலாக கோதுமையில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நார்மலாக தோசை ஊற்றுறப்ப வெங்காயத்தை இந்த சப்பாத்தி நாங்கள் செஞ்சுட்டோம். இன்றைக்கி 3 சப்பாத்தி செஞ்சுருக்கோம். டொமேட்டோ சாஸும் மயோனைஸும் இன்றைக்கி சப்பாத்தியில் 2 பேரும் வச்சு சாப்பிட்றாங்க. இப்போ மயோனைஸ் தான் வைக்கிறாங்க. வச்சு உங்களுக்கு தடவி அதுக்கு மேலே பன்னீர், கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கு 3 சேர்த்து சென்னா மசாலா செஞ்சுருக்குறோம். மயோனைஸ் தடவி எங்கள் பையன் சாப்பிட்றப்பல அவனுக்கு இதுமாரி சாஸ் ஊற்றி சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நார்மலாக வந்து எப்பொழுதுமே டொமேட்டோ சாஸும் உங்களுக்கு நிறைய பேர் ஊற்றி சாப்பிடுவாங்க. எங்கள் பையன் இன்றைக்கி மயோனைஸ் ஊற்றி சாப்பிட்றாப்புல. இந்த எல்லாம் மேலே வச்சு உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் எங்கள் பொண்ணு வீட்டிலையே இது செஞ்சது உங்களுக்கு. அதனால் அது வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப கொஞ்சம் சுபிட்டாகவே தூக்கலாகவே செஞ்சு வச்சுருக்குறாங்க. அப்புறங்க 2 பேரும் சுருட்டுறாங்க. திருப்பி மயோனைஸ் வச்சு ஆளுக்கு ஒன்று 2 பேர் ரோல் பண்ணி சாப்பிட்றாங்க. திருப்பி மேலே கொஞ்சோண்டு சென்னா மசாலா வச்சுருவாங்க. வச்சு இன்னும் கொஞ்சம் இது உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் ஊற்றுறாங்க. ஊற்றி ஆளுக்கு ஒன்று சாப்பிட்றாங்க. சென்னா மசாலா எல்லாத்துக்கும் நார்மலாகவே கொண்டக்கடலை, பன்னீர், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு சென்னா மசாலா எல்லாமே நார்மலாக செய்கிறது. நாங்களும் சென்னா மசாலா பொடி கொட்டி தான் நான் எப்போதுமே செய்வேன். அதேமாரி அதையே வீடியோஸ்லேயும் நாங்கள் போட்டிருக்கோம். எங்களுக்கு வந்து சமைக்கிற வீடியோஸ் போடுறதுலேயே நாங்கள் செஞ்சு முடித்த வீடியோஸ் தான் போட்டிருக்கோம். மாவு எப்படி அரைக்கிறது, என்னென்ன போட்டு அரைக்கிறது மட்டும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். இது தேய்ச்சி செஞ்சுட்டு உங்களுக்கு மீதி இருக்கிறத அப்படியே வைக்க வேணாம். மீதி மாவு இருந்தாலும் வச்சுருங்க. தேய்ச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எப்போதும் போல் நார்மலாக பேப்பர், பாலித்தீன் பேப்பர் நமக்கு கடையில் விற்கும். அதுமாரி வாங்கியிருந்தால் நம்ம அதுமாரி உள்ளதில் வைக்கலாம். இல்லையே நம்ம வீட்டில் இருக்கிற கவரை கட் பண்ணி அதுமாரி வச்சு ரோல் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அந்த மாவு அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். உங்களுக்கு காஞ்சி போன மாரி இருக்காது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.